ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி எர்த் குவாக் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2ல் பேஜ் நம்பர் 83 கேன் யூ இமேஜின் அதுலேருந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் எதோடு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கத்தில் பயங்கர பேரழிவு வந்து ஏற்பட்டுச்சு. கேன் யூ இமேஜின் த டெவாஸ்டேஷன் அட் த ஹார்ட் ஆஃப் த எர்த் குவாக். உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? டெவாஸ்டேஷன் அப்படின்னா பேரழிவு, ஒரு பேராபத்து. அந்த பேராபத்தை உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? த எபிசென்டர் வாஸ் இன் எ வேலி நாட் ஃபார் ஃப்ரம் ஹியர். தேர் வேர் 670 villages in the valley. 602 were destroyed. The earthquake lasted less than 5 minutes, time enough to set these centuries old mountains crashing, to reduce our villages to rubble, to snuff out hundreds of lives. எபிசென்டர் அப்படின்றது அந்த பூமிக்கடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அந்த பிளேஸு. எங்களுடைய அந்த வேலியில், அந்த பள்ளத்தாக்கில் வந்து அந்த எபிசென்டர் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. அது ரொம்ப தூரத்துக்கெல்லாம் இல்லை. அங்கே பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அந்த வேலியை சுற்றி 670 villages வந்து சுற்றி இருந்துச்சு. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலநடுக்கத்தால் 602 villages 602 villages வந்து அழிஞ்சு போச்சு நிலநடுக்கத்தால். ஆனால் அந்த நிலநடுக்கம் வந்து எத்தனை மினிட்ஸ்க்குள்ளே அப்படின்னா லெஸ் தென் 5 minutes, 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஏற்பட்ட அந்த நிலநடுக்கமே பார்த்தோம் அப்படின்னா 602 கிராமங்களை அழிச்சிருச்சு. பல நூற்றாண்டுகளாக உருவானது அந்த மலைகள்லாம், அங்கே இருந்த மலைகள் எல்லாமே, அந்த மலைகள் எல்லாமே உடஞ்சி போச்சு, கிராஷிங் ஆகிடுச்சு. எங்களுடைய வில்லேஜஸை வந்து ரப்பிள் ஆக்கிடுச்சு, குப்பையும் கூலனமாக மாற்றிடுச்சு. நூற்றுக்கணக்கான எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே போயிடுச்சு. இட் வாஸ் ஷீர் சான்ஸ் தட் ஐ வாஸ் அவே தட் நைட். ஐ ஹேட் கான் டு பௌரி டு பை மை ஸ்கூல் புக்ஸ். ஐ ஸ்டேட் த நைட் அட் மை அங்கிள்ஸ் ஹவுஸ். வி ஃபெல்ட் த ட்ரம்மர்ஸ். வி ரேன் அவுட் இன் டு த ஓப்பன். அகைன் அண்ட் again the tremors came. We spent the entire night outside. Pauri lived through the night. Malti did not. நிலநடுக்கம் ஏற்பட்ட அன்னைக்கு நைட்டு நான் வந்து பௌரிக்கு போயிருந்தேன். ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. நான் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அன்றைக்கி வந்து நான் வந்து பௌரி அப்படின்ற பிளேஸுக்கு போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் புக்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். நான் வந்து அன்றைக்கி நைட்டு என்னுடைய அங்கிளோட வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டேன் பௌரியில். நாங்கள் வந்து இருந்த அந்த ட்ரெமர்ஸ், நாங்கள் இருந்த அந்த பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண நில அதிர்வு உணர்ந்தோம். ஆனால் எங்கள் பிளேஸில் வந்து பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்படலை. அந்த அதிர்வை உணர்ந்த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பிளேஸுக்கு வந்துட்டோம். மறுபடி நில அதிர்வு ஏற்பட்டுகிட்டே தான் இருந்துச்சு. அந்த நைட் ஃபுல்லாகவே, அந்த என்டையர் நைட் முழுவதுமே நாங்கள் வந்து வெளியில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். பௌரி வந்து உயிரோடு இருந்துருச்சு. ஆனால் மால்தி வந்து என்ன ஆகலை, உயிரோட இல்லை. அதாவது மால்தியில் வந்து ஆபத்து ஏற்பட்டு அந்த கிராமம் வந்து அழிஞ்சு போச்சு. ஆனால் பௌரியில் வந்து நில அதிர்வு வந்து லேசாக இருந்ததால் அங்கே எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படலை. இந்த இமேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த வேலியில் 670 கிராமங்கள் இருந்துச்சு. அதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கம் ஏற்பட்டு, பயங்கர ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு 602 கிராமங்கள் வந்து அழிஞ்சிருச்சு. ஃபார் த லிவிங் the nightmare began at daybreak when the news trickled in of the large-scale devastation. There were dozens of landslides, huge boulders thrown haphazardly across motorable trucks and roads. Precious time was spent in blasting the rocks and clearing the way for army rescue teams. It was all of 4 days before help arrived for Malti. இரவு முழுவதும் நாங்கள் எல்லோரும் பயத்தோடையே இருந்தோம். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த நியூஸ் வந்து கிடச்சிது. அந்த ஒரு பேராபத்தை பற்றின நியூஸ் வந்து இந்த மாதிரி 602 கிராமங்கள் அழிஞ்சிருச்சு, அதில் மால்தியும் ஒன்று அப்படின்ற நியூஸ் வந்து எனக்கு எங்கள் மாமாவுக்கும் கிடச்சிச்சு. நிறைய இடங்களில் வந்து நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட்ஸு, டசன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸு, எல்லா இடங்கள்லையும் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுது அப்படின்ற விஷயமும் எங்களுக்கு கிடச்சிச்சு. நிறைய பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிராக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு, பில்டோசர்ஸ்லாம் வச்சு அங்கே உள்ள
மலைகள் வந்து நிறைய கிராஷ் ஆனதில் பாறைகள்லாம் உருண்டோடி ரோட்டில் கடந்துச்சு. அதெல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது உயிர்களை காப்பாற்ற வேண்டிய அந்த ப்ரெஷியஸான விலை மதிக்க முடியாத அந்த நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு போகிறதுக்கு பாதையே இல்லை. அதனால் அவங்க வந்து இந்த பாறைகளை அப்புறப்படுத்தி போகிறதுக்கான பாதையை வந்து ரெடி பண்ணாங்க. அந்த விலை மதிக்க முடியாத நேரம் வந்து அதுலேயே ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆர்மி ரெஸ்கியூ டீம் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணி மால்தீக்கு போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க முன்னாடியே போயிருந்தா கூட யாராவது ஒரு சிலர் உயிரோடு இருந்திருந்தா கூட அவங்கள காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணி மால்தீக்கு போகிறதுக்கே 4 நாள் ஆயிடுச்சு. I was among the first to reach the village. My uncle accompanied me. We feared the worst, but nothing had prepared us for what we saw. Every single house, every wall, every roof had been flattened. Stone, rubble, and dust were all that remained. Our house was a 2-storied stone building with a slate roof. My great-grandfather had built the house. We were a small family. My father had died after an illness just 14 months ago. My mother took care of us. We were 3 children. I was the oldest. My brother Nilu was 10. Puli, my 2-year-old sister, was the baby of the family. My grandmother lived with us. நான் தான் வந்து ஃபஸ்ட்டாக என்னோடய வில்லேஜுக்கு வந்து ரீச் ஆனேன். என் கூட என்னோடய மாமாவும் அக்கம்பைண்ட் கூட துணைக்கு வந்தார். நாங்கள் ரொம்ப பயந்து போய் தான் வந்தோம். விளைவுகள் மோசமாக இருக்குன்னு பயந்து போய் தான் வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கர மோசமான விளைவுகளை வந்து அங்கே பார்த்தோம். ஒரு சிங்கிள் ஹவுஸ் கூட அங்கே வந்து இல்லை. எல்லா வீடுகளும் சுவர்களும் ரூஃப் எல்லாமே வந்து தரைமட்டமாயிடுச்சு. வெறும் அங்கே வந்து பாறைகள் மலைகள் வந்து இடிஞ்சு பாறைகளாகவும் ரப்பிள் ஒரே குப்பைகளாகவும் தூசுகளாகவும் தான் எல்லா இடமும் இருந்துச்சு. எங்களோட வீடு பார்த்தோம் அப்படின்னா 2 அடுக்கு மாடி. அந்த வீடு வந்து கல்லால் கட்டப்பட்டது. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லேட் ரூஃப், அதாவது கூரை மாதிரி இருக்குன்னு அந்த ஷேப்பில் வந்து ரூஃப் அமைச்சிருப்போம். என்னுடைய வீடு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பாவோட தாத்தா வந்து கட்டுனது. நாங்கள் ஒரு ஸ்மால் ஃபேமிலி தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா பார்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இந்த நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு ஒரு 14 மந்த்ஸுக்கு முன்னால் தான் இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்துக்கிறாரு. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா 3 சில்ட்ரன் இருந்தாங்க. அதில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு. எனக்கு அடுத்து ஒரு தம்பி இருந்தான். அவன் பேர் நிலு. அவனுக்கு வந்து 10 வயசாச்சு. அடுத்து ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவள் பேர் வந்து புலி. அவளுக்கு வந்து 2 வயசாச்சு. எங்கள் ஃபேமிலியிலே ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னா சின்ன குழந்தை அப்படின்னா அது வந்து என்னுடைய தங்கச்சி தான். எங்கள் கூட வந்து என்னோடய கிராண்ட் மதரும் தங்கி இருந்தாங்க. When the soldiers began to clear the debris, my uncle led me away. I was in a complete daze, too numb to feel anything. The soldiers had set up a makeshift camp. Someone gave me tea and biscuits. I don't know how long I was there. Suddenly it was evening, and uncle was standing beside me. They have taken the bodies to the river bank. He said gently, "Come, you must perform the last rites before sunset. Tomorrow we will go back to Pauri." அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருந்த டெப்ரிஸ், குப்பையும் கூலானமாக இருந்த அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுந்த அந்த கட்டிடங்கள் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணாங்க. அங்கே யாராவது இறந்து போய் கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாங்க. நான் அப்போ வந்து எங்கள் அங்கிள் எங்கே போனாங்கன்னே தெரியலை. அப்படியே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மயக்கத்தில் வந்து இருந்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்றதே எனக்கு தெரியலை. சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை வந்து அவங்க ஒரு கேம்ப் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதில் யாரோ ஒருத்தர் எனக்கு டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருந்தாரு. நான் எவ்வளோ நேரம் அங்கே இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து அங்கிள் வந்து என் பக்கத்தில் இருந்தார். அவங்க கிடைச்ச டெட் பாடி எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆத்தங்கரைக்கு அடக்கம் செய்யறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. என்னுடைய அங்கிள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து அந்த ரைட்ஸ் இறுதி சடங்கெல்லாம் செய்யணும், சூரியன் மறையறதுக்குள்ளே சீக்கிரம் வந்து செய்யவா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நாளைக்கு நம்ம வந்து பௌரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். I had last seen my family while leaving for Pauri. They stood at the doorway and waved. Ma, Grandma, Nilu and Puli. That is the way I will always remember them, smiling and waving at me, not as the white-shouldered, lifeless figures I saw.
லாஸ்ட்டாக அவங்கள உயிரோட நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா பௌரிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னை வழி அனுப்புனாங்க. அந்த கேட்டுக்கிட்ட நின்று பாய் காமிச்சு கையசைச்சு என்னை வந்து வழி அனுப்புனாங்க. என்னோடய அம்மா, பாட்டி, என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கை எல்லாருமே வழி அனுப்புனாங்க. சிரித்த முகத்தோடு அனுப்புனது தான் எனக்கு எப்போவுமே ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த இறந்து போன அந்த டெட் பாடியை உயிர் இல்லாமல் என்னால் பார்க்க முடியலை. புலி ஷி வாஸ் நாட் தேர். அங்கே இருந்த டெட் பாடியில் என்னோடய தங்கையோட டெட் பாடியை வந்து காணோம். அவள் எங்கேன்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். They have not found her, my uncle said. The wild animals bridge don't look like that. She is dead. உடனே அவர் வந்து என்னோடய அங்கிள் வந்து சொன்னார், சோல்ஜர்ஸால் வந்து கண்டுபிடிக்க முடியல, அவளோட பாடியை வந்து கிடைக்கல, ஒரு வேளை வைல்ட் அனிமல்ஸ் ஏதாவது இழுத்துட்டு போயிருக்கோம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அது மாதிரிலாம் யோசிக்காத, அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார். பட் we must find her, I shouted. நான் வந்து கத்துனேன், இல்லை அப்படிலாம் நடந்திருக்காது, அவளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கத்துனேன். பிரீச் கெட் எ grip on yourself, uncle bleeded. உன்னை நீ தான் திடப்படுத்திக்கணும், அவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஆறுதல் படுத்தினார் என்னுடைய அங்கிள். பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். ஐ ran பேக் டு த வில்லேஜ், டு த ஸ்பாட் வேர் மை ஹவுஸ் ஹேட் ஸ்டுட். நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய வில்லேஜுக்கு திரும்ப ஓடி போயிட்டு என்னுடைய வீடு எங்கே இருந்ததோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு தேடினேன். There was still so much debris. I scrambled around shifting the earth and stones. How long I was on my knees searching, crying, searching. அங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய குப்பைகளும் கூழாங்கலும் இடிஞ்ச கட்டிடங்களும் கடந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே கிடந்த மண் துகள்கள், கட்டிடங்கள், அதெல்லாம் வந்து ஸ்டோனு கல்லெல்லாம் வந்து தள்ளிட்டு நான் தேடி பார்த்தேன், முட்டி போட்டு தேடி பார்த்தேன், அழுவுனேன், கத்தி அழுவுனேன், அழுதுகிட்டே தேடிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய தங்கச்சியை. பாய், it is no use, a voice said. I looked up. The speaker was the army officer who had supervised the relief operation. There is no one alive in there, he said. Whom are you looking for? நான் வந்து அந்த மாதிரி தேடும்போது என்னை ஒருத்தர் வந்து கூப்பிட்டார். ஒரு குரல் கேட்டுச்சு. அது யார் அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் தான் வந்து அந்த ஆப்ரேஷன், அந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட்டாக இருந்தார், சூப்பர்வைசராக இருந்தார். இங்கே யாருமே உயிரோடு இல்லை, நீ யாரை தேடுற அப்படின்னு சொல்லி அவர் என்னை வந்து கேட்டார். மை சிஸ்டர் சார், ஐ செட் ஃபைட்டிங் டு கண்ட்ரோல் மை டியர்ஸ். ஆல் ஐ வாண்ட் இஸ் டு கிவ் ஹர் எ ப்ராப்பர் கிரிமேஷன். என்னோடய தங்கச்சியை தேடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் சொன்னேன். அவளுக்கு வந்து இறுதி சடங்கு செய்யணும், அதனால் அவளோட டெட் பாடியை தேடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சொன்னேன். ஐ ஸ்டாப்ட் கான்ஷியஸ் தட் ஐ வாஸ் babbling. I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust. His face was grimy. But through all the dust and grim, I saw that his eyes were kind. எனக்கு வந்து சுயநினைவே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அவர் பார்க்கும்போது, இந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்தார். அவர் வந்து அவரோட கண்களை பார்க்கும்போதே வந்து ரொம்ப நாளாக தூங்கலை அப்படின்றது தெரியுது. அவரோட யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனாலும் என்ன தான் வந்து அவர் ரொம்ப டஸ்ட்டாகவும் டயர்டாகவும் இருந்தாலும் அவருடைய கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்பு, பாசம், இரக்கம் வந்து தெரிஞ்சுது.